السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 24ஆம் நாளின் தராவீஹை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை கூறுவான். அல் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத் துன்யா. இந்த உலகத்தில் உங்களுக்கான செல்வமும் உங்களுக்கான பிள்ளைகளும் குழந்தைகளும் அது அலங்காரமானது, அது அழகானது என்று ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான். அதே போன்று வேறு ஒரு வசனத்தில் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களினுடைய செல்வமும் உங்களினுடைய பிள்ளைகளும் குழந்தைகளும் அது ஃபித்னா, அது குழப்பமானது, அது தீங்கை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 விதமான வசனங்கள், இரண்டும் குறிப்பது 2 விஷயத்தை பார்த்து. ஒரு கட்டத்தில் உங்களினுடைய பணமும் பிள்ளைகளும் உங்களுக்கு அழகானது, உங்களுக்கு உதவக்கூடியது, உங்களுக்கு அது மிகவும் உன்னதமானது, கண்ணியமானது என்கிறான். அதே பொருளையும் அதே பிள்ளைகளையும் வேறு ஒரு வசனத்தில் அவைகளால் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும், அவைகளால் தான் உங்களுக்கு எல்லா சோதனைகளும் என்றும் குறிப்பிடுகிறான். இப்போ 2க்கும் மத்தியில் இருக்கும் வித்தியாசம் என்ன என்று பார்க்கும் பொழுது இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், அல்லாஹ் சொல்லித்தந்த அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய காசு பணங்களை, நம்முடைய செல்வங்களை நாம் செலவழிக்கும் பொழுது அது நமக்கு பயனுள்ள பொருளாதாரம், அது நமக்கு பயனுள்ள செல்வம். அதே போன்று அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி குழந்தைகளை வளர்க்க சொன்னார்களோ அப்படி வளர்த்து ஆளாக்கினால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் ஜீனத்தாக அமையும். அது அழகானது, அது மகத்துவமானது, உன்னதமானது. ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் விட்டு தவறும் பொழுது அது நமக்கான சோதனையாக அமைகிறது. ஒன்று. இன்னொன்று, நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில் நாம் பொடுபோக்குத்தனமாக இருக்கும் பொழுதும் அதே குழந்தை நமக்காக ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லுகிறானாம், இப்ன ஆதம், ஆதமினுடைய மகனே, உத்துலுபனி, நீ என்னை தேடு, நீ என்னை தேடினால் தஜிதுனி, நீ யார் என்னை பெற்றுக்கொள்வாய். ஃபஇன் வஜத்தனி வஜத்த குல்ல ஷை, ஒருவேளை நீ என்ன அடைஞ்சிட்ட அப்படின்னா நீ எல்லாத்தையும் அடைஞ்சிருவ. வஇன் ஃபுத்துக, ஒருவேளை நீ என்னை தவற விட்டால் ஃபாத்தக குல்லு ஷை, எல்லாமே ஒன்றிருந்து தப்பி போயிடும் அப்படின்னு அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். வ அன அஹப்பு இலைக மின் குல்லி ஷை, நான் தான் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த பொருளை விடவும் ஒட்டுமொத்த உயிர்களை விடவும் உனக்கு நான் தான் ரொம்ப பிரியமானவனா இருக்கணும். அப்படி இருந்து நீ என்னை தேடனேன்னா நான் உனக்கு கிடைச்சிருவேன், நான் உனக்கு கிடைச்சிட்டா உனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க நம்ம விளங்க வேண்டியது, அல்லாஹ் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லித் தருவார்களே, 3 பேர் அரசர்கிட்ட போனாங்க. அரசருக்கு 3 பேர் நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க, விசுவாசமானவங்களா இருந்தாங்க. அரசர் கேட்டாரு, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு மாடு இருக்குது, ஆனால் விவசாய நிலம் இல்லை, நிலம் இருந்தால் நான் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் மாடு தானப்பா வேணும், இந்தா மாடுன்ட்டு 2 மாடத்தை கொடுத்துட்றாரு. அந்த ஆள் போயிட்டார். 2வது ஆள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு நிலம்லாம் இருக்குது ஆனால் மாடு இல்லை. ஆமாம், 2வது ஆளுக்கு நிலம் இருக்குது மாடு இல்லை. முதல் ஆளுக்கு நிலம் இருந்துச்சு மாடு இல்லை, 2வது ஆளுக்கு நிலம் இருக்குது மாடு இல்லை.
அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அரசர் பார்த்தாரு, உனக்கு என்னப்பா இதுதானப்பா வேணும் வச்சுக்கப்பான்னு 2வது ஆளும் போயிட்டார். 3வது ஆள்கிட்ட கேட்டோன்னே அவர் சொன்னாராம், எனக்கு மாடும் வேணாம் நிலமும் வேணாம், இன்னைக்கு நீங்கள் எனக்கு பரிசு கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கீங்க இல்லையா, நான் இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் பெருநாளாக நான் கொண்டாடணும், அதுக்காக வேண்டி வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் பார்த்தாரு, சரி இதில் என்ன இருக்குது போயிடுவோமே அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது ஒரு வருஷம் முடிஞ்சு அரசர் இந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுனா, ஒன்றுத்துக்கும் ஆகாத வீடு, மண் தரையில் இருக்கிற வீடு, அரசர் போக இருக்கக்கூடிய வீடு இல்லையா. முதல்ல வீட்டை மாற்றினாங்க காவலாளிகள். 2வது என்ன ஆச்சு, போகக்கூடிய பாதைன்னு ஒன்றுமே கிடையாது, ஒத்தையடி பாதை தான், கல் இருக்கும் முள் இருக்கும் எல்லாம் இருக்கும். அரசர் வரக்கூடிய பாதை இல்லையா, பாதையை மாற்றணும்னு பாதையை சரி பண்ணாங்க 2வது. அடுத்து பார்த்தாங்க, அரசர் போய் தங்குற வீடு இல்லையா, உள்ள தண்ணி வசதியெல்லாம் வேணுமே, அந்த வீட்டில் தண்ணியே கிடையாது. உடனே என்ன பண்ணாங்க, தண்ணிக்கு உண்டான எல்லா ஏற்பாடு செஞ்சு பைப்பை திருப்பினா தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கடுத்து அந்த வீடே மாளிகையாக மாற்றப்பட்டது. அரசர் வந்துட்டு சொன்னாரா, அடுத்த வருஷம் அரசருக்கு விளங்குது, இதால ஏன் இந்த வார்த்தையை சொன்னாருன்னு. ஓ, இதுக்குத்தான் நீ உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டியோ அப்படின்னு சொன்னாராம். இங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த 2 பேரும் எனக்கு நிலம் வேணும் மாடு வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க, போனதோட முடிஞ்சிருச்சு. இவர் எனக்கு எதுவும் வேணாம், நீங்க என்கிட்ட வந்தா மட்டும் போதும் என்ற வார்த்தையை சொன்னார். அவரினுடைய எல்லா தேவைகளும் கேட்காமலேயே பரிபூர்ணமாக்கப்பட்டது. இதைத்தான் ரப்பு சொல்லுகிறான், நீ என்னை பிரியப்படு, நீ என்னை கேள், நீ என்ன கேட்டேனா நான் உன்கிட்ட வரேன், நான் உனக்கு கிடைத்து விட்டால் உலகத்தில் எல்லாம் உனக்கு கிடைத்தது போன்று அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அப்போ மேல நம்ம சொன்னோம், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, இந்த உலகத்தில் உங்களினுடைய செல்வமும் குழந்தைகளும் உங்களுக்கு குழப்பம்தான், இது 2மே உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிற அந்த வசனத்தினுடைய அந்த வரிசை அப்படி தொடரும். அடுத்து இந்த மனுஷன் அல்லாஹ் கியாமத்தில் போனதுக்கப்புறம் மௌத்தானதுக்கப்புறம் இவன் சொல்லுவானா, யா ரப்பி, ஏண்டா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் நீ தள்ளி மௌத்தாக்கி இருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், என் குழந்தைய ஒழுங்காக வளர்த்துருப்பேன். நீ என்னை இவ்வளோ சீக்கிரம் மௌத்தாக்கிட்ட, கொஞ்சம் தள்ளி மௌத்தாக்கி இருந்தேன்னா நான் சரியான முறையில் என் காசு மரத்தெல்லாம் செலவு பண்ணியிருப்பேன். நீ இப்படி சீக்கிரம் மௌத்தாக்கிட்டியே அப்படின்னு எப்போ சொல்லுவானா, மௌத்தானதுக்கு அப்புறம் சொல்லுவானா. சொல்ல வருவது, குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு என்ன கடமை என்பதை நாம் விளங்க வேண்டும். முன்னால் கூறிய வசனத்தை போன்று வளர்த்தால்தான் நம்முடைய குழந்தைகள் நமக்கு உபகாரம் அளிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். ஏனோ தானோ 4ல் 1 என்னமோ இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த குழந்தையினால் கட்டாயம் நமக்கு பிரச்சனை தான், ஆபத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அத்திபு அவுலாதக்கும் ஸலாத்த ஃபிஸ்ஸாலி, உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல 3 விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹுப்பி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிரியத்தை முதலில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லித்தர விஷயம் என்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாரு, அவங்களை எப்படி பிரியப்படணும், அவங்களை எப்படி நேசிக்கணும், முதலில் அதைத்தான் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரணும். 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய குடும்பத்தை நேசிப்பதை பற்றி குழந்தைக்கு சொல்லித்தரணும். 3வதாகத்தான் கிராஅத்துல் குர்ஆன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது குர்ஆனை சொல்லித்தரணுங்கிறாங்க. இங்கே விளங்க வேண்டியது, ஒரு குழந்தையிடம் மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிரியம் ஒரு குழந்தையினுடைய ஆழ் மனதில் பதிந்து விட்டால் அந்த குழந்தை என்னைக்கும் வழி தவறாது. அந்த குழந்தை யாருனாலையும் வழி தவற வைக்கவும் முடியாது. 3வதாக என்ன சொன்னாங்க, குர்ஆனை சொல்லிக் கொடுங்கன்னு யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கிதாபுகளிலே எழுதப்படும், உங்களுக்கு முதலில் குழந்தை பிறந்தால் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, முத குழந்தைங்க என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல கலிமத்தின் பிலா இலாஹா இல்லல்லாஹ், முதலில் அந்த குழந்தையினுடைய நாவல லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி வளர்க்கணும். குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தைகிட்ட கண்டது கடிதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
குழந்தைகள் என்பவர்கள் அவர்களுடைய உள்ளம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எதையுமே அப்படி உள்வாங்கிக்கக்கூடிய அது ஒரு வயது. பேசத்தான் முடியாதே தவிர அனைத்தையும் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள வயதுதான் குழந்தையினுடைய வயது. அப்ப அந்த குழந்தைகிட்ட நாம் எந்த அளவிற்கு நாம் சிறு வயதில் விதைக்கிறோமோ அந்த விதைதான் நாளைக்கு பயிராக விளைந்து நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை என்ன? முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கறத முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி 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 உங்கள் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குங்கள். அந்த குழந்தை உங்கள் பேச்சை தவறாது. நீங்க சொன்னீங்கன்னா கேட்கும். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லித்தராததின் விளைவு தான் இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம். அந்த காலத்துலலாம் குழந்தைகளை தொட்டியில போட்டு ஆட்டும் போதே பைத்து பாடி தான் ஆட்டுவாங்க. இன்னைக்கு குழந்தைகள போனை கொடுத்து யூடியூப்ல வீடியோ பார்த்து பொம்மை படம் காட்டிட்டு தூங்க வைக்கிறோம். ஒரு காலம் இருந்தது இல்லையா? நாமெல்லாம் அப்படித்தானே வளர்த்து ஆளாக்கப்பட்டோம். தூக்க வரலைன்னா பைத்து பாடுவாங்க, தூக்க வரலைன்னா ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கற பைத்த பாடி என்ன பண்ணாங்க? வளர்த்து ஆளாக்கியதின் விளைவு. எங்கேயாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு குழந்தை வளர்ந்து வந்த குழந்தை என்னைக்காவது வழி தவறி இருக்கா? உங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு குழந்தை கண் கூட நம்ம பார்க்கிறோம். சின்ன வயசுல அந்த குழந்தையை வளர்த்த விதம்ங்கிறது இப்படி இருந்துச்சு. எப்படின்னா, குழந்தைக்கு களிமா சொல்லி அந்த குழந்தை அழுகும் போது தட்டி கொடுத்தாங்க, குழந்தைக்கு பைத்த பாடி குழந்தையினுடைய சாப்பாடை ஊட்டி விட்டாங்க, குழந்தைக்கு யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கிற அந்த மௌலித ஓதி ஓதி குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்த குழந்தை என்றைக்காவது வழி தவறி போனதுண்டா? வாழ்நாளிலும் அது கிடையாது, வரலாறுகளிலும் பார்க்க முடியாது. இன்றைக்கு குழந்தைகள் வழிதவறி போவதற்கான மிக முக்கிய காரணம் பெற்றோர்கள். பெற்றவங்க தான் காரணம். நேற்று முந்தானேத்தான் பெற்றோர்களை எப்படி குழந்தைகள் மதிக்கணும்னு சொல்லியிருந்தோம். குழந்தைகள் பெற்றோர்களை ஒழுங்கா மதிக்கணும்னா பெற்றோர்கள் சரியான முறையில் குழந்தைகளை வளர்த்தால்தான் அந்த குழந்தை பெற்றோர்களை மதிக்குங்கிறதை நம்ம விளங்கணும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கிதாபுகளிலே ஒரு வரலாறு கூறப்படும். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு சாபித்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தாம் பையன் அத்தாவை அடிக்கிறார். அடிக்கிறத பார்த்துட்டு இவங்க கேட்டாங்க, மாஹாதா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? பையன் அடிக்கிறான், நீ என்னமோ அடி வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் இந்த தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹல்லுவான், ஏப்பா அவரை விட்டுருப்பா, என் பையனை விட்டு, அவன் அடிக்கிறான், அவனை விட்டு. நான் இந்த பருவத்தில் இருக்கும் பொழுது, என் மகனினுடைய பருவத்தில் நான் இருக்கும் பொழுது என் தந்தையை நான் அடித்தேன், அதனால் என் குழந்தை என்னை அடிக்கிறது. நீங்க விட்டுட்டு போங்க, நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் விளங்க வேண்டும், நாம் நம் தந்தை தாய்க்கு என்ன செய்தோமோ அதைத்தான் நம் குழந்தை நமக்கு செய்யும். நாம நம்ம பெற்றவங்களை எடுத்து பேசியிருந்தோம்னா சந்தேகமே இல்லை, நம் குழந்தை நம்மையும் அப்படித்தான் பேசும். நாம் நம் பெற்றோர்களை மரியாதை குறைவா நடத்தி இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் சொல்லுகிறேன் 100% அதே நிலைமை நமக்கும் நடக்கும். கிதாபுகளிலே எழுதி தருவார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சாலிஹீன்களிலிருந்து ஒருவர் தாம் பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை, இவங்களும் என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி வேணாம் அப்படின்னு வேற ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா உன் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, நல்லது சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னதுக்கு அந்த தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி அகாஃபு அன்னி லவ் உமிர்து இப்னி பிதாலிக யஸீனி ஃபீ ஸாலிக். நான் சொல்லுவேன் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லுவேன், சொன்னாலும் அவன் அதை விட்டு மாற்றமாக தான் செய்வான். நான் சொன்னாலும் அவன் நான் சொன்னதை கேட்க மாட்டான், தப்பாக தான் செய்வான். ஒருவேளை நான் சொல்லி அவன் செய்யாம போனான்னா அவனுக்கு நரகம் கட்டாயமாக்கப்படும். என் பையனை நரகத்தில் போடுறதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது இல்லையா? அதனால நான் பேசாமல் இருக்கிறேன். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகளினுடைய நிலைமை இதுதான். சின்னதிலிருந்து, சிறு குழந்தையிலிருந்து நாம் அவர்களை பக்குவப்படுத்தினால் மாத்திரமே
அது வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்து கொள்ளும், பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.